சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 127வது சங்கீதம் 1 மற்றும் 2வது வசனங்களில் தேவனுடைய வீட்டை எப்படி கட்டுவது என்பதை பற்றிய ரகசியம் இருக்கிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்டுவதில் நமக்கு 2 விதமான பொறுப்புகள் இருக்கிறது. இதை கட்டி எழுப்புவதில் தேவனோடு சேர்ந்து உழைப்பவர்களாக நமக்கு முதலாவது பொறுப்பு. மேலும் அவரது கட்டுமானத்தில் மற்றொரு பொறுப்பானது ஜீவனுள்ள கற்களால் அவரால் கட்டப்பட வேண்டும். நாம் தேவனுடன் உடன் வேலையாட்களாக இருப்பதால் அவருடைய வீட்டை எப்படி கட்டுகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நமது மனித வைராக்கியம் அல்லது ஞானத்தின் மூலம் இதை உருவாக்க முடியாது. இதனால் நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. நாம் தேவனுடைய வீட்டை அவருடைய திட்டத்தின்படி உண்மையான அஸ்திபாரத்தின் மீதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் மட்டுமே கட்ட வேண்டும். இந்த வேளையில் நமது பங்கை எப்படி கண்டுபிடித்து எடுத்துக்கொள்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடம் எத்தனை குறைபாடுகள் மற்றும் தீமைகள் இருக்கிறது, நமது திறமைகள் எவ்வளவு குறைவு என்பது தேவனுக்கு முக்கியமல்ல. முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்முடைய பங்கை எடுத்துக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய காரியங்களில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் நாம் இருக்க வேண்டும். உங்கள் அலுவலகம் அல்லது தொழிற்சாலையில் நீங்கள் பணிபுரியும் போது சில நிமிடங்கள் வெளியே செல்ல வேண்டுமானால் கூட பொறுப்பாளரிடம் அனுமதி கேட்கிறோம். இதே விதி நம் அனைவருக்கும் பொருந்தும். நீங்கள் பணிபுரிவர்களுடன் கலந்தாலோசிக்கவும் அவளிடம் அனுமதி கேட்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனிடம் போக கற்றுக்கொள்ளுங்கள். மனிதனின் திட்டத்தாலோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட அடித்தளத்தினாலோ நாம் தேவனுடைய வீட்டை கட்டக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய அடித்தளமாவார். அவர் நம்முடைய கட்டடக் கலைஞர் மற்றும் நம்முடைய பொறியாளர் மற்றும் முழு வேலையின் மேற்பார்வையாளர். எனவே வேலையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய ஆலோசனையை கேளுங்கள். அவரை கலந்தாலோசித்து உங்கள் திட்டம் அவருடைய பரலோக திட்டத்தின்படி உள்ளதா, நீங்கள் சரியான அடித்தளத்தில் கட்டுகிறீர்களா மற்றும் பலவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். நீங்கள் தவறு செய்தால் அதை காட்டுவார். சிறியதாக இருந்தாலும் முக்கியமானதாக இருந்தாலும் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிவது உங்களுக்கும் அவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு உடனடி பதில் கிடைக்கவில்லை என்றால் பொறுமையாக காத்திருங்கள். தனிப்பட்ட அல்லது கூட்டு ஜெபத்தின் மூலம் அவர் தனது திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் சொந்த ஞானத்தை மட்டும் பின்பற்றாதிருங்கள். நாம் அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் வந்து அவருடைய அஸ்திவாரத்தின் மீது அவருடைய திட்டத்தின்படி கட்டும்போது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இல்லையெனில் நமது உழைப்பு அனைத்தும் வீணாகும்.